எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா ஒரே சூட்கேஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ ஜாலியாக எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, தூங்கி எந்திரிச்சு காலைல எந்திரிக்கிறேன். சர்ப்ரைஸா என் ஹஸ்பண்ட் இந்த எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஊருக்கு போன்னு சொல்லிட்டாரு. ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொன்னா ஏமா நீ லூஸான்னு கேட்க மாட்டீங்க. நல்லா பிளான் பண்ணி தான் ஊருக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து கிளம்புறோம். கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஊருக்கு போறதுனால செம்ம ஜாலியா இருக்கு. சரி போறாங்க. ஆமா அவங்க போறாங்க, நாங்களும் போறோம். ஆமா நாங்க இந்தியாவுக்கு போறோம். அப்புறம் என்ன, எங்கள் ஃப்ரெண்டுக்கும் அவங்க குழந்தைக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இருக்க சிட்டியில் 2 ஏர்போர்ட் வந்து இருக்குது. ஒரு ஏர்போர்ட் வந்து நாங்கள் இருக்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து போயிடலாம். இந்த ஏர்போர்ட் வந்து நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 1.5 hours வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் போகிற ஏர்போர்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டர்நேஷ்னலாக மாற்றிட்டாங்க. இன்னொரு டேர்போர்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டொமஸ்டிக்காக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து எங்களுக்கு புதுசு. எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் தான் போயிட்டு இருந்தோம். செங்டுனாலே பேண்டா தானே, அந்த பேண்டா வந்து அழகாக லெகோஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் புக் பண்ண டிரைவருமே வந்து ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. நம்மளோட லக்கேஜஸை ஏற்றுறதுக்காக இருக்கட்டும், இறக்குறதுக்காக இருக்கட்டும், நிறைய பேர் இப்படி பண்ண மாட்டாங்க. இங்கே அவர் வந்து ரொம்ப கைண்டாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணார். இல்லைனா ஸ்டாலினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு ஆளாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நம்மளை அழகாக வந்து முன்னாடியே நாங்கள் பேசிட்டோம், நாங்கள் இப்படி தான் போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால பக்காவாக ஓகே நான் உங்களை சேஃபாக இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இது ஒரு பெரிய ஏர்போர்ட் அப்படின்றனால தப்பான இடத்துல இறக்கி விட்டால் கொஞ்சம் கஷ்டமாயிரும். நமக்கான டெர்மினலில் கரெக்டாக வந்து இறக்கி விட்டார். அதுக்கப்புறம் என்ன, நம்மளோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. எங்களுக்கானது செக்கின்க்கு கண்டுபிடிச்சாச்சு. தாய் ஏர்வேஸில் தான் வரும். ஸோ தாய் ஏர்வேஸோட எக்கானமி சரியான கூட்டம். எங்கேயோ ட்ரிப்புக்கு வந்துருப்பாங்க போல சைனாவுக்கு. ரிட்டன் போகிறாங்க. செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரனால செம்ம எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது. ஆமாம் பார்க்குறேன் சீக்கிரமாக அந்த டூலேருந்து போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிட்டு அப்படியே 3:30 ஃப்ளைட்டாக 3:15 3:15 ஃப்ளைட்டு. இப்போ 1 o'clock ஆகுது. செக்இன்காக போயிட்டு லக்கேஜஸ் எல்லாத்தையும் செக்இன் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்று ஒன்றா. இங்கே ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்கணும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக. எப்போவுமே நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது உங்கள் லக்கேஜை வந்து நீங்கள் செக்இன் பண்ணுறீங்களா, அந்த டைமிங்கில் அதை டேக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க தெரியுமா, அந்த டைமிங்கில் நம்மளோட லக்கேஜை வந்து ஒரு ஃபுல் வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எப்படி இருக்குது அப்படின்றத எடுத்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்றத நான் பின்னாடி வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். லக்கேஜ் எல்லாம் வெயிட் போட்டாச்சு. போட்டுட்டு போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு. செக்இன் பண்ண சொல்லியிருக்கல, பேக்கேஜ் செக்இன்க்கு இங்கே நிற்க சொல்லிட்டாங்க. செக்இன் பண்ணிவிட்டு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எதுவுமே இருக்காது, பார்ப்போம் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். ஏறியாச்சு, ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சு. ஏறி உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குட்டி பில்லோ ஒன்று கொடுத்துருக்காங்க. தாய் ஏர்வேஸ் நாங்கள் போகிறது இங்கேருந்து பேங்காக்லேருந்து சென்னை, இங்கேருந்து இப்போ பேங்காக் போகிறது இந்த ஃப்ளைட்டு. ஒரு பில்லோ ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு பிளாங்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். அப்புறம் வந்து இப்போ வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம், படம் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. உள்ளே என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. இங்கே ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, அதுக்கான ரிமோட் கண்ட்ரோல் இதா இருக்கு. அதுக்கான ரிமோட் கண்ட்ரோல் என் பையன் மாதிரி இப்பதான் வந்து உட்காந்துருக்கோம். எப்போ இது நோ யூஸ் வரமாட்டேன்னு கத்திட்டு இருக்கோம். பார்க்கலாம். டேக் ஆஃப் ஆக போகுது ஃப்ளைட்டு. டேக் ஆஃப் ஆகிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். விண்டோ சீட் உட்காந்துட்டு மத்தியானம் இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு 3:30 ஏறி இருக்கோம். செல்வின், how do you feel? சூப்பர். ஊருக்கு போறதுல என்ன ஹாப்பி உனக்கு? நானும் என்னோட தாத்தா பார்ப்பேன், பை பார்ப்பேன், அம்மாச்சி பார்ப்பேன். எல்லாரும் பாப்பியா? ஜாலியா? சாரி உனக்கு இந்தியா ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு 2-3 ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா நாங்க இங்க வந்து இது ஒரு ஸ்பெஷல். இன்னைக்கு ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்பெஷல். என்னன்னா நாங்க சைனாக்கு வந்தது இன்னையோட 1600 நாள் ஆயிடுச்சு. நாங்க சைனாக்கு வந்து லேண்ட் ஆகி கரெக்டா 1600 days. இன்னைக்கு 1600th டே. இன்னைக்கு ரிட்டர்ன் இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து போறோம். கிட்டத்தட்ட வந்து நான் நேற்று தான் கால்குலேட் பண்ணேன். தெரியணும்ல, இதெல்லாம் வரலாறுல, அதனால கால்குலேட் பண்ண எவ்வளோ நாளுன்னு. கரெக்டாக 4
வருஷம் 4 மாதம் 18 நாள். இன்னைக்கு 18வது நாள். இன்னைக்கு தான் வந்து கிளம்புறோம். என் பையனுக்கு முக்கால்வாசி மறந்து போச்சு இந்தியாவில் என்னன்னு. இந்த வாட்டி வந்து தான் அவனுக்கு நிறைய கோயில்லாம் காட்டணும்னு சொல்லியிருக்கான், எல்லாம் பார்க்கணும். அப்புறம் ஸ்டாலின் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்ல திருப்பி இந்த தொல்லை கூட இந்தியாவுக்கு போறியே, அதனால என்னப்பா ஃபீல் பண்ற? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கடவுளே. ஃப்ளைட்ல சார்ஜுக்குலாம் இங்க இது கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க, ஆனா சார்ஜ் போறதுக்கான ஆப்ஷனே வந்து காணோம். பார்க்கலாம். எங்க கூடவே இந்த ஜேர்னியில நீங்களும் வந்து வாங்க. ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏன்னு தெரியல, அந்த எக்ஸாமுக்குலாம் போனோம்னா ஒரு படப்படான்னு ஒரு மாதிரி அடிக்கும்ல, அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காது, ஏன்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது, ஃப்ளைட் ஃபுட்லாம் எப்படி இருக்கும், எங்களுக்கு கொடுக்குற ஃபுட் எப்படி இருக்கு. ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து ஜாலியா எங்களோட ஹாப்பினஸை உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கான வீடியோ, அவ்வளவுதான். ஆக்சுவலா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ஒரு பிரதர் வந்து கேட்டு சொல்லியிருந்தாங்க, இங்க இருக்க குஜராத்துக்கே வந்து என் ஒய்ஃப் வந்து வரமாட்டேங்கிறாங்க சிஸ்டர், நீங்க எப்படி சிஸ்டர் மொழி தெரியாத ஊர்ல போயிருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா நான் சைனாவுக்கு ஃபர்ஸ்ட் நான் வரும்போது என்னோட மனநிலை பர்சனலாவும் சரி, என்னோட மனநிலையெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம், மொழி தெரியாத ஊருக்கு போறோமேன்னு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. அது வந்து இப்ப எனக்கு ஞாபகம் வருது. அப்போ இருந்த எனக்கும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இருக்க எனக்குமே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா கொஞ்சம் நல்ல வேலையும் இருக்கு, கொஞ்சம் நிறைய விஷயங்கள் மாத்திருக்கோம். எங்களால தனியா இப்போ கோவிட்ல எல்லாம் இங்க தனியாவே இருந்தோம் நாங்க. இப்போ என்னையே என் குடும்பத்தை கொண்டு போய் ஒரு தனியா ஒரு தீவுல விட்டுட்டா கூட ஓரளவுக்கு கொஞ்ச நாள் நாங்க சர்வே பண்ற அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க இங்க தனியாவே நிறைய இது வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நான் அந்த பிரதர்டையுமே சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க ஜஸ்ட் லைக் ஃப்ளோவில் அப்படியே போக வேண்டியதான், அப்படியே ஜாலியாக போயிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு வர வேண்டியதான் அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன லாங்குவேஜ் பெருசாக இருந்தாலும் முடியலனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சர்வை பண்ணிட்டோம்னா நம்ம எந்த விதமான ஹார்டான சுச்சுவேஷன்லையும் சர்வை பண்ணிடலாம். இதுதான் என்னோட கருத்து. நான் சைனா வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் போகும்போது ஃப்ளைட் வந்து இப்போ ரன்வேல போயிட்டுருக்கு. ஸோ இந்த போயிட்டுருக்க டைமிங்கில் ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் வந்து செக்இன் பண்ணும்போது லக்கேஜை வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. எதனால் அப்படின்னா, இன்கேஸ் நம்மளோட லக்கேஜ் வந்து மிஸ் ஆகிட்டாலோ, இல்லை நம்மளோட லக்கேஜுக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிருக்கு லக்கேஜ் அப்படின்னா, நம்ம இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கும் போது நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இந்த இன்சிடென்ட் வந்து எங்களுக்கே நடந்தது. இந்த வாட்டி நாங்கள் போகும்போது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் எங்களோட லக்கேஜை சென்னையில் வந்து கலெக்ட் பண்ணும்போது எங்களோட ஒரு சூட்கேஸில் இருக்க லாக் வந்து எடுத்திருந்தது. அதே மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, அந்த லாக்கையே காணோம். எங்களோடது மட்டும் இல்லை, எங்கள் கூட கனெக்டிங்கில் பேங்காக்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அவங்களோடதுலேயும் ஒரு 4-5 பேரோடது இதே மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தருக்குலாம் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த டைமிங்கில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஏர்லைன் சைட்லேருந்து வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவரும் அதே மாதிரி வச்சுருந்தாரு, நாங்களும் வச்சுருந்ததுனால வந்து நாங்கள் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, அது இன்னொரு ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களோடது எதுவும் மிஸ் ஆகலை, பட் அவரோடது மிஸ் ஆயிருந்ததுனால அவர் ஃபர்தராக இது பண்ணார். நான் இவ்வளோ நேரம் கதை சொல்கிற வரைக்குமே இந்த ஃப்ளைட் வந்து ரன்வேல தான் போயிட்டே இருக்குது. ஸ்டில் இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு போல், ரன்வேயும் ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப நேரத்துக்கு சுற்றிட்டே இருந்தது. எனக்கே வந்து உங்களுக்கு அந்த ஷேக் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன், அந்த விண்டோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஷேக் ஆகிறது. ஸோ வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி மேலே போகுது. நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறத இவ்வளோ பக்கத்தில் அந்த விண்டோ சீட்லேருந்து வந்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் மார்னிங்கில் ட்ராவல் பண்ண மாட்டோம், நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுறதுனால நான் அந்தளவுக்கு பார்த்ததே இல்லை. எனக்கும் என் பையனுக்கு சண்டை வேறு, யார் உட்காந்து ஜன்னல் சீட்டில் பார்த்துட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இந்த பக்கமாக இருக்க சொல்லி அந்த வீடியோ எடுத்தேன். ஃப்ளைட் வந்து அப்படியே மேலே ஏறிடுச்சு. பொதுவாகவே வந்து இந்த ஃப்ளைட்டில் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த காது அடைக்கிற பிரச்சனை. யாருக்காவது வந்து இந்த காது அடைக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காது அடைச்சே தலைவலிலாம் பயங்கரமாக வந்துடுது. இதுக்கு பயந்துட்டே நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ளைட்டில் ஏறினோடனே சாப்பிட்டுட்டு கொரட்டை விட்டு தூங்கிடுவேன். அப்படியே ஃப்ளைட் கொஞ்சம் மேலே போக அப்படியே கீழே அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து
அவ்வளோ ஒரு அழகாக அப்படியே வெள்ளையர்னு சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஒரு ஒயிட்டாக இருந்தது. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஏதோ ஸ்னோலாம் அப்படி படர்ந்து அந்த ஸ்னோ மேலே நம்ம ஏதோ போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ரசிக்கிற ஆளே கிடையாது. நான் ஒன்றா நம்பர் ரசனை கட்ட ஆள். ஆனால் எனக்கே வந்து அந்த அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அந்த மேகங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. யாராவது இந்த நல்லா இயற்கையெல்லாம் ரசிக்கிறவங்கலாம் வந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சீனரிலாம் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சாப்பாடு வந்துருச்சு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துருச்சு. ரெண்டு ஒன்று. அப்புறம் சிக்கன் ரைஸ் வேணுமா இல்லை ஃபிஷ் ரைஸ் வேணுமான்னு கேட்டாங்க. நான் ஃபிஷ் கேட்டிருக்கேன். ரெட்டிஷ் ஷூட் கொடுத்துருக்காங்க ஃபைட் பண்ணுறவங்க. வாட்டர் பாட்டில் ஒன்று, கப்பு, ரெட்டிஷ் பட்டர், ஒரு டெசர்ட், சாலட், செரி டொமேட்டோ. சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்கு. ஒரு ஃபிஷ் பீஸு, கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ், ரைஸ் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஸ்பூனு, ஃபோர்க்கு, டிஷ்யூ, வெஜிடபிள்ஸ்ல உப்பே இல்லை. வெஜிடபிள் லைட்டாக தான் இருக்கு. ஃபிஷ் நாக்கில் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. சாப்பிட்டு என்ன டேஸ்ட்னே தெரியல. டெசர்ட் சாப்பிட்டு பார்க்கலாம். ஒண்ணுதான் வாய்க்கு விளங்குற மாதிரி இருக்கு. ஓகே, சைனீஸ் மீல் மாதிரி தான் இருக்கு. ஆனா டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன பண்றது, நான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு தூக்குவோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன, தூங்குற வேலை தான். அதனால் தூங்குறதுக்கு நான் போயிட்டேன். ஆக்சுவலாக சீட்டில் தான் படுத்திருந்தேன். பட் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அதனால் ஃபுட்டுக்கு ஒரு ட்ரே வச்சுருப்பாங்க தெரியுமா, அது மேலே பில்லோ பிளாங்கெட் எல்லாத்தையும் போட்டு குப்பர் அடித்து படுத்து தூங்கியாச்சு. என் பையனும் என் ஹஸ்பண்டும் வந்து வீடியோ எடுத்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல். சரி, அதையும் உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டேன். அப்படியே நான் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எழுப்பி இங்கே வா 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 கடலை பாரு அப்படின்னாங்க. நான் தூக்க கலக்கத்துலேருந்து எந்திரிச்சு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த வியூ பார்க்குறக்குமே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம பேங்காக் வந்தாச்சு. எனக்கு டைம் போனதே தெரியல தூங்கிட்டு இருந்ததுனால. பட் அவங்களாம் முடிச்சுட்டு இருந்ததுனால இதெல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வியூ பார்க்குறக்குமே வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பேங்காக் வந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட். நிறைய ஃபுட்டு இதெல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து போய் வீடியோஸும் போடுறாங்க. நம்மளும் போகணும். ஆனால் டைம் இப்போதைக்கு இல்லை. எப்போ டைம் கிடைக்குதோ சூன் நம்ம பேங்காக் போய் வந்து ஒரு வீடியோ வந்து போடலாம். இப்போ மேலேருந்து வியூ உங்களுக்கு பேங்காங்கோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். சூன் நம்ம வந்து பேங்காக் போய் நல்ல ஃபன்னான வீடியோஸ்லாம் எடுத்து பேங்காக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம லேண்ட் ஆக போகிறோம். இப்படி வந்துட்டு இருந்தால் டக்குன்னு பார்த்தா ரன்வே வந்த மாதிரி இருந்தது பேங்காங்கில். அப்படியே வந்து ஃப்ளைட் வந்து இறங்கிருச்சு. பேங்காக் வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு சென்னைக்கு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 9:45 போல் எங்களுக்கு கேட்டு ஓப்பன் ஆகும். அதனால் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டைம் என்ன, 7:30 ஆகுது. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆவலாக இருக்குது இந்தியா போகிறதுக்கு. எஸ், இன்னும் ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல் இங்கேருந்து. அப்புறம் அப்படியே சென்னை வந்து இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் தாத்தா பார்ப்போம். ஆமாம், வெயிட் பண்ணிகிட்ருப்போம். 2 மணி நேரம் எப்படி ஓட்டுறதுன்னு தான் தெரியல. உட்காந்து என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கணும். ஆமாம், தூங்கக்கூடாது. ஃப்ளைட்டில் போய் தூங்கிக்கலாம். ஏன்? ஆமாம். சென்னைக்கு லேண்ட் ஆயாச்சு. லேண்ட் ஆனவுடனே என்னோட பிரதர் இன்லா, எங்கள் அப்பா, என்னோட தாய் மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க எங்களை பிக் பண்ணுறதுக்காக. செம்ம ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக வந்து இருந்தது. சென்னை வந்து இறங்கினோடனே பொங்கல் அன்னைக்கு தான் நாங்கள் இறங்கினோம். ஸோ வந்தோடனே சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி காரில் கிளம்பியாச்சு.
சென்னையில் மிட் நைட்டே வந்து காரை ஏறியாச்சு. ஏறி காலையில் எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை நான் ஆர்டர் பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ ஆர்வமாக பிரித்து பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக பொங்கலுக்கு வந்து நான் இங்கே சைனாவில் இருக்கும் போதே இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணி எங்கள் ஊர் அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வச்சாச்சு. சரி போன உடனே அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தது, இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் பண்ணணுமே அப்படின்றதுனால பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து பொங்கல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் ஸ்பெஷலாக இருக்கும். எங்கள் ஊரில் எப்படின்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஈவினிங்கில் வந்து கோயிலில் போய் வந்து பொங்கல் வைப்போம். அதான் வந்து ஸ்பெஷல். எல்லா சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஈவினிங் கிளம்பணும் அப்படின்றனால எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங்க்கு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ எங்கள் ஊரில் எப்படி பொங்கல் நடக்கும் அப்படின்னா, எங்கள் ஊர் கொஞ்சம் பெரிய ஊர் அப்படின்றனால அது 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கும். நார்த்து சவுத்துன்னு சொல்லிட்டு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக இருக்கும். 2 ஊர் மக்களுமே பங்கு கோயில்னு ஒன்று இருக்கும். அந்த சர்ச்சில் வந்து பானை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம பங்காளி வீடுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு பங்காளி வீடெல்லாம் ஒரு லைனில் இருந்து பொங்கல் வந்து வைப்பாங்க. பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பானையை எடுத்துகிட்டு போய் சர்ச்சில் வச்சுட்டு மாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபாதர் அதை ப்ளஸ் பண்ணுவாங்க. அந்த பானைகளை எடுத்துகிட்டு வடக்கியூர் மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு சர்ச் ஒன்று அங்கே இருக்கும். அந்த சர்ச்சில் கொண்டு போய் வைப்பாங்க. தெற்கூர் மக்கள் அங்கே ஒரு சர்ச் இருக்கும், அங்கே கொண்டு போய் வச்சுட்டு ஒரு குட்டி ப்ரேயர் ஒன்று நடக்கும். அந்த ப்ரேயர் நடக்கும்போது அவங்கவுங்க பானைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல்களை எடுத்து ஒரு பெரிய பானையில் போட்டுட்டு எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பானையிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. நம்ம கொண்டுட்டு போன அந்த பொங்கல் பானைகளை நம்மளோட வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ எந்த ஊரில் போய் ஒர்க் சம்மந்தமாக இருந்தால் கூட இந்த பொங்கல் டைமிங்கில் மேக்ஸிமம் வர்றதுக்காக பார்ப்பாங்க. வந்துட்டு சொந்த பந்தங்களோட எல்லாருமே வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கும் என் பையனுக்கு இந்த பொங்கல்னால் எப்படி இருக்குன்னே தெரியாது. நாங்களே இந்த பொங்கலுக்கு போய் 5 வருஷம் ஆகுது. ஸோ அவனுக்கு கண்டிப்பாக இப்படி தான் நம்ம ஊரெல்லாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு அவனுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காகவே பொங்கல் அன்னைக்குன்னு நாங்கள் வந்து புக் பண்ணி காரெல்லாம் புக் பண்ணி அடிச்சு பிடிச்சி போய் பொங்கலுக்கு வந்து சேர்ந்தோம். பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து சொந்தக்காரங்க எல்லாரையும் அன்னைக்கு ஒரே நாள்லேயே வந்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்து என் பையனும் என்ஜாய் பண்ணான். அரிசி 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 தட்டி வைப்போம். அம்மா தம்பி உள்ள வைக்கணுமா? பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். ஸோ இந்த பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது. என் பையன் வேட்டி சட்டெல்லாம் கட்டி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணான். எனக்குமே ரொம்ப நாள் கழித்து நம்மளோட சொந்தங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக அந்த வீடியோ ரொம்ப நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். பட் வெக்கேஷனால் என்னால் முடியல. பட் எங்கள் ஊரில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பொங்கல் நல்லபடியாக முடிச்சதுக்கப்புறம் அடுத்து எங்கள் வீட்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது. அதுக்காக எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண போயிருந்தோம். போயிருந்த இடத்துல எங்கள் மாமா வீட்டில் அந்த கோழிலாம் இருக்கவும் என் பையன் வந்து அதுக்கு நான் ஃபுட்டெல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் தூக்கி போட்டுட்டு விளாண்டுட்டு இருந்தான். ஸோ எங்கள் கூடவே சைனாலேருந்து நாங்கள் எப்படி சென்னைக்கு வந்தோம், தென் எங்கள் ஊரில் பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.